அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 29, 2024 கார்த்திகை 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயங்களில் இறைவன் அதனினும் வலியவர் என்பதை மறவாதீர்கள். படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். இறைவன் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறார் என்று. இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ண வடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும்.
நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே, அவர்களை நீங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி, அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச அறக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ, ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ, கேப்டன்களோ, வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடியை எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறது 1400வது நாளை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் நேற்றே பகிர்ந்திருந்தேன். அதற்கான கருத்துகள், அதாவது உங்களுடைய ஃபீட்பேக், பின்னூட்டம் அப்படிங்கிறத, உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம். அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எல்லாருமே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக, அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு அப்படின்னு இந்த கிழமைக்கு உள்ளாக நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை தொகுப்பதற்கும், அதை சரிப்படுத்துவதற்கும், வரிசைப்படுத்துவதற்கும்
ஒரு வாய்ப்பு எங்களுக்கு நீங்கள் கொடுத்தது போல இருக்கும். ஸோ, அதனால அறிபறியா அந்த நாள்ல நாங்க எல்லாத்தையும் அடுக்கி நாங்க பேசுறது அப்படிங்கிறத விட, நீங்கள் அதை முன்னதாகவே இந்த விடுமுறை தினமான இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ, எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைக்கு முடிந்த மட்டும் நீங்க வந்து உங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வையுங்கள். உங்களுடைய ஆடியோக்கள் நிச்சயமாக டைகர் கிளப்பையும் வளர்ப்பதற்கு நிறைய நபர்களுக்கு அது பேருதவியாக இருக்கும். ஸோ, ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் அவசியம் அப்படிங்கிறத பலமுறை பல்வேறு நாட்கள் ஏன் கிட்டத்தட்ட 1400 நாட்களும் நான் வந்து அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். யாரெல்லாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இதை பின்தொடர்றாங்களோ அவங்களுக்கு உலகமே கைக்கு வந்த ஒரு அற்புத விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, சாத்தியமாகிறது, தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கிறது, கேட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நான் பலமுறை பல்வேறு விதமாக பல்வேறு நபர்களுடைய வாயின் வாயிலாகவே, அதாவது அவர்களுடைய கருத்துக்களின் வாயிலாகவே அதை வாங்கி உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ, தொடர்ந்து பயணிப்பதற்கு எல்லாருமே எல்லாருமே முனைப்போடு இருக்கணும். இப்போது நம்ம எல்லாரும் எங்கே வந்து அதை வந்து விட்டு விடுகிறோம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, எல்லாருக்குள்ளும் டைகர் கிளப் அப்படின்னா ஒரு நித்தம் நித்தம் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய, நம்மளை நித்தம் நித்தம் நம்மளை கூர்தீட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தெரியுது. அதை நேர்மறையாக மட்டுமே சொல்லித்தர வேண்டும், கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒவ்வொரு நாள் சிந்தனையும் இருக்கும். ஆனால் நேர்மறை சிந்தனையை விட எதிர்மறை சிந்தனைக்கு தான் மக்கள் வந்து ஆட்படுகிறார்கள். யாரெல்லாம் தன்னை பயமுறுத்துகிறார்களோ, யாரெல்லாம் தன்னை வந்து நோகடிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை கேவலப்படுத்துகிறார்களோ, அதற்கு இந்த உலகம் முனைப்போடு முதன்மையாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஸோ, நாம் ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் வந்து அதை வந்து தட்டி தட்டி கொடுத்து வாங்க போகலாம், வாங்க போகலாம், வெற்றி அடையலாம், வெற்றி அடைவதற்கு நாங்களும் உங்களுக்கு வழிவகுக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதை வந்து நாம் முனைப்போடு அதை கற்றுக் கொடுத்தால், அவர்களுக்கு யாரெல்லாம் தன்னை நோகடிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னை கேவலப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் தன்னை அசிங்கப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் தன்னை பயமுறுத்துகிறார்களோ, அவர்களை பின்தொடர்கிறார்கள். நம்ம ஃபேமிலி டீமில் கூட சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து எல்லாவற்றையும் பாசிட்டிவாக சொல்கிறீங்க, மக்களுக்கு வந்து அது புரியவே மாட்டேங்குது, உடல்னா என்ன, உயிர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எங்களிடத்தில் பேசுவது போல் ஏன் மக்களிடத்தில் பேசுவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்னைய பொறுத்தவரை என்ன அப்படின்னா, அந்த 8 நடை பயிற்சியில் நாம் நடக்கும் பொழுது என்ன எண்ணுகிறோமோ அது நடந்து விடுகிறது. 8 நடை பயிற்சியின் போது நாம் என்ன எண்ணுகிறோமோ அது நடந்து விடுகிறது. அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆடியோக்களையே நாங்கள் ஏன் வாங்கி அதை தேர்வு செய்து அதில் உள்ள சில பல வார்த்தைகளை வெட்டி எடுத்து விட்டு நாம் ஒளிபரப்போம். ஒரு சில நாட்கள் சொல்லிடுவேன், உங்களுடைய மனதை கொஞ்சம் தயார்படுத்திக்கிறங்க, இப்படி ஒரு வார்த்தை வரப்போகிறது, அதை வந்து நீங்கள் அது யாருக்கோ சொல்லப்பட்டதுன்னு எண்ணிக்கொள்ளுங்கள், அதற்கான விளக்கத்தை நான் தர்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் அதை பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்படின்னா, இந்த 8 நடை பயிற்சியில் நம்ம என்ன எண்ணுகிறோமோ, நாம் என்ன கேட்குறோமோ அது அப்படியே நடந்தேறும். ஸோ, நாம் நடந்துக்கிட்டே ஒரு விஷயத்தை நினச்சோம் அப்படின்னா அது நடந்தே தீரும். ஸோ, அதனால தான் 8 நடை பயிற்சியில் நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த உலக மக்களுக்கு எதிர்மறை சிந்தனைக்கு தான் எல்லாருமே செவி சாய்க்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத ஃபேமிலி டீம் சொல்லும் பொழுது எனக்கும் அது உள்வாங்கி கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த எதிர்மறை சிந்தனை இப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போது ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லக்கூடிய பயமுறுத்தக்கூடிய சினிமாக்களை எல்லாம் நான் பார்ப்பதே இல்லை, நீங்களும் பார்க்காதீங்க, குழந்தைகளையும் பார்க்க விடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேருக்கு அது பார்த்தா தான் பிடிக்கும், இரவில் அப்படி போர்வைக்குள்ளே இருந்து கண்களை மட்டும் திறந்து அந்த சினிமாவை பார்த்து பயத்தோடையே தூங்கணும் அப்படின்னு சிலருக்கு அந்த எண்ணத்தை பதிவு செய்து விட்டார்கள், அந்த குரூரமான ஒரு எண்ணத்தை. ஏன்னா அந்த நெஞ்சு படன்னு அடிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய இதயம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு அற்புதமாக ஒரு ரிதத்தில் துடித்து கொண்டிருக்கும். இப்போது நம்ம வந்து 8 நடை பயிற்சியில் நடக்கிறோம், நம்மளுடைய இதய துடிப்பு அப்படிங்கிறது சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது வந்து அந்த லிமிட்டை தாண்டாது, அதே நேரத்தில் ரொம்ப சோர்வாகவும் தட்டாது. அது ஒரு அற்புதமான ஒரு ரிதத்தில் லப்டப்னு அடிக்கும். நீங்கள் 8 நடை பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் மௌன தியானம் செஞ்சீங்க அப்படின்னா, அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செஞ்சீங்கன்னா,
உங்களுடைய இதய துடிப்பை உங்களால் கவனிக்க முடியும். ஒருவேளை கவனிக்க முடியல அப்படின்னா, நீங்க ஸ்டெத்தஸ்கோப் கொண்டு நீங்க வந்து கேட்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு ரிதம் இருக்கும். அந்த ரிதம் அதுதான் அந்த இதயம் விரும்பும். இப்போ நம்ம வந்து ஓடுகிறோம், நம்ம வந்து ஆடுகிறோம், நம்ம வந்து ஏதோ ஒன்று செய்கிறோம். இப்போ நம்மளுடைய இதயம் வந்து ஒரு படபடப்போடு இருக்கும். இந்த படபடப்பு அப்படிங்கிறது நீங்க அது இப்போ நாங்கள் விளையாடுகிறோம் அப்படின்னா, விளையாட்டின் போது அந்த சுவாசம் அப்படிங்கிறது, மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதும், அந்த மூச்சு அதிகமாக வெளியேறுவதன் வாயிலாக நம்மளுடைய இதயம் வந்து படபட படபடன்னு அடிக்கும். இப்போ இது தவறா அப்படின்னு கேட்டா, அதில் தவறொன்றும் இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய இதயத்தை முழுக்க முழுக்க ஒரு 3 மணி நேரம் துடிக்க விட போவதில்லை. நாம விளையாட போயிறோம், மீண்டும் வந்து ஓய்வெடுக்க போயிறோம். விளையாட போயிறோம், மீண்டும் வந்து ஓய்வெடுக்க போயிறோம். இது ஒன்று. நாம அதை மகிழ்வோடு செய்வோம். இப்போ விளையாட்டு அப்படின்னா மகிழ்வோடு செய்வோம். நமக்கு அதனால இப்போ பனிஷ்மெண்ட்டா ஒருத்தரை ஓட விட்டோம்னா, அது மகிழ்வு இருக்காது. அதே நேரத்தில ஒரு நபர் ஓடினால் நமக்கு ஆரோக்கியம், நடந்தால் நமக்கு ஆரோக்கியம், விளையாடினால் நமக்கு ஆரோக்கியம்னு எண்ணிக்கொண்டு ஒருத்தர் செயல்படுகிறார் அப்படின்னா, அது ஆனந்தத்தோடு சேர்ந்த அந்த ரிதம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில இந்த மாதிரியான ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லக்கூடிய பயமுறுத்தக்கூடிய, திகிலூட்டக்கூடிய சினிமாக்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது பயத்தோடு அந்த இதயம் வந்து படபடக்கும். ஸோ பயத்தோடு படபடக்கும்போது வியர்க்கும். வியர்வை அப்படிங்கிறது உட்கார்ந்த இடத்திலேயே கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய இதயத்துக்கு வந்து அதிகப்படியான ஒரு ப்ரெஷரை நாமளே அளிக்கிறோம். நம்மளுடைய மனம் உவந்து அப்படிங்கிறதும், மனம் ஒட்டாமல் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இது வந்து இயல்புல நான் சொல்லுவேன். ஒரு சினிமா கூட அப்படி பார்க்காதீங்க. எனக்கெல்லாம் ஒரு சில சினிமாக்கள்லாம் பார்த்தா, அந்த அந்த ஒரு ஒரு துரோகத்த கூட நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. சினிமா தான். அது வந்து நடிக்கிறது தான் செய்றாங்க. பல தடவ ரிஹர்சல் பார்த்து நடிச்ச ஒரு நடிப்பு தான். அதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டா, நானே கேட்டுக்குருவேன். இல்ல, அது வந்து ஒரு படமாக நம்ம பார்க்குறோம். ஒரு காட்சியாக பார்க்குறோம். அந்த காட்சியில கூட நமக்கு அந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வந்து நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறதுனால, அந்த மாதிரியான சினிமாக்கள், அந்த மாதிரியான காட்சிகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது என்னுடைய பழக்கமாக இருக்கும். அதையும் உங்களிடத்தில் சொல்வேன். அதையே தான் 8 நடை பயிற்சியில உட்கார்ந்து நான் உங்கள பயமுறுத்துறேன் அப்படின்னா, அந்த பயமே உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனையை தந்து விடக்கூடாது. பயம்னா ஒண்ணும் இல்லங்க. நம்ம வந்து இப்போ முதல் பகுதியில ஒரு மாதிரி பேசணும், 2ஆம் பகுதியில ஒரு மாதிரி பேசணும்னு நானே சொல்லுவேன். முதல் பகுதிங்கிறது ஒரு ஆடியோவாக நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டே பயணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த அந்த பகுதியினால இப்போ ஒரு சில பயங்களை மட்டும் சொல்றேன். பயம்னா உடனே ரொம்ப பயந்துடாதீங்க. பயப்படலாம் வேணாம். டைகர் கிளப்ல இருந்தாலே, டைகர் கிளப்ல பயணித்தாலே, டிஏ ரிப்போர்ட் நித்தம் அனுப்புனாலே, 8 நடை பயிற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு அளவில்லாமல் கிடைக்கும். ஸோ யார் ஒருத்தருக்கும் தொடர்ந்து 8 நடை பயிற்சியை மேற்கொள்பவர்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது பன்மடங்கு பெருகிக் கொண்டே தான் இருக்கும். ஸோ அத வந்து நம்ம டைகர் கிளப்பு, நம்மளுடைய 8 நடை பயிற்சியும், நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளையும் நமக்கு அள்ளி அள்ளி தந்து கொண்டு இருக்கிறது. ஆனா, இப்போ நம்மளுடைய உடல் இருக்கிறது. அந்த உடல் உயிர் வாழும் இடம் இல்லையா? உடல் உயிர் வாழும் இடம். இந்த உயிர் வாழ்வதற்கு உடல்ல ஏதேனும் ஒரு அன்னீசியான அந்த ஒரு செயல், இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்றேனே, இப்போ நம்ம வீடு இருக்கு. நம்ம வீட்ல நாம இருக்கிறோம். நம்மளுடைய விருந்தினர் வர்றாங்க. இப்போ இந்த விருந்தினர் வந்து வர்றாங்க அப்படின்னா, வீட்ல உள்ளவங்க நடந்து கொள்வதை பொறுத்து தான் விருந்தினர்கள் இருப்பதும், தங்குவதும், அப்புறம் கிளம்புவதும் அப்படின்னு இருக்கும். இப்போ வீட்ல உள்ளவங்க நன்றாக வரவேற்கிறாங்க, நன்றாக உபசரிக்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த விருந்தினர் வந்து மகிழ்வோடு வந்தவர் 1, 2, 3 நாட்கள் தங்கி செல்வார். அதே நேரத்தில வந்தவருக்கு மரியாதையே கிடைக்கல அப்படின்னா, அவரு ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல இருக்க மாட்டார். இல்லையா? இத வந்து சும்மா ஒரு உதாரணமாக, எதார்த்தமாக வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்மளுடைய உடலானது, நம்மளுடைய உள் உறுப்புகளானது நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்கோம், அற்புதமா வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு விருந்தினராக வரக்கூடிய ஒரு மகிழ்வோ, ஒரு சந்தோஷமோ, ஒரு ஆனந்தமோ
வந்து பார்க்க ஆஹா எல்லாரும் வரவேற்பாங்க. வாங்க, வாங்க, வாங்க உங்கள தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அப்போ அந்த மகிழ்வு, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாமே குடிகொண்டுரும். ஓ! இங்கேயே இருக்கலாமே! நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, மகிழ்ச்சி நமக்கும் பன்மடங்கு கிடைக்குதேன்னு மகிழ்வுக்கே மகிழ்ச்சிய நம்ம குடுப்போம். அதே நேரத்தில ஒரு நெகட்டிவ் தாட்டுன்னு வச்சுக்கிறோம். ஒரு ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். அப்படின்னா வந்து பார்க்கும். இவங்க வரவேற்கவே மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கிறவே மாட்டாங்க. அப்போ ஆஹா இந்த இடம் நம்மளுக்கு சாத்தியமற்றது. நம்மள இவன் திரும்பி கூட பார்க்கல, கொஞ்சம் கூட சட்டை பண்ணல அப்படின்னா, அது அந்த இடத்த விட்டு போயிடும். இது ஒரு வகை. நம்மளுடைய உடல்ல உயிர் அப்படிங்கிறது உடல் கோவில், உயிர் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோவில் சுத்தமாக இருந்தால், அங்கே சுகாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். சுகாதாரம்னா ஒண்ணும் இல்ல. 2 வார்த்தையும் பிரிங்க. சுகம், ஆதாரம். ஸோ சுத்தம் இருந்தால் சுகம்ங்கிறதுக்கு ஆதாரம் உண்டு. ஸோ சுத்தம் அப்படின்னு இருக்கணும். நம்மளுடைய உடல் சுத்தமா இருக்கணும். சுத்தம்னா நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது. நோயே இருக்கக்கூடாது. அவ்வளவு பியூரா இருக்கணும். அப்படியே பத்தரை மாற்று தங்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உடல் வந்து அப்படி இருக்கணும். பளிங்கு போல இருக்கணும். தூய்மையா இருக்கணும். எல்லா உள்ளுறுப்புகளும் அப்படி அதனுடைய நிறத்தில அது அற்புதமா இயங்கணும். அப்போ உயிர் வந்து அங்கே வாழ்வதற்கு ரொம்ப முனைப்போடு இருக்கும், சந்தோஷத்தோடு இருக்கும், மகிழ்ச்சியோடு இருக்கும், காலகாலத்துக்கு இருக்கும், ஆயுள் முழுவதும் இருக்கும். அதே நேரத்தில அந்த உடல்ல கழிவுகள் தங்கியிருக்கு. ஏதோ நோய் தங்கியிருக்கு. இப்போ அங்கே வாழக்கூடிய உயிருக்கு அது வந்து பிடிபடாது. ஒரு அன்னீசியா இருக்கும். எப்படிடா இந்த இடத்துல இருக்க போறோம்? எவ்வளோ நாளைக்கு இருக்க போறோம்? எப்படா இங்கேருந்து கிளம்புவோங்கிற ஒரு நிலை வந்துரும். ஸோ இது இவ்வளோ தான் நான் பயமுறுத்த சொன்னா, என்னைய அவ்வளோதான் பயமுறுத்துவேன். எனக்கு இதுக்கு மேல பயமுறுத்துறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ தான். நம்மளுடைய உடலை அற்புதமாக, ஆனந்தமாக வைத்திருப்பதற்கு நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஸோ நம்ம சுத்தமா வச்சிருந்தோம்னா, சுகம்க்கு இதுதான் ஆதாரம். சுகமாக நம்ம இருக்க முடியும். ஸோ இவ்வளவு தான் நான் பயமுறுத்துவேன். ஆனா பயமுறுத்துதல் அப்படிங்கிறத நெறைய பேர் நெறைய விதமா நீங்க பார்த்தீங்கன்னா, இது இது சாப்பிட்டா, இது குடிச்சா, இது பண்ணுனா, அது பண்ணுனா, இப்படி ஆயிடுமா அப்படின்னு உடனே உடனே மக்கள் வந்து பயமுறுத்தி, அத வந்து WhatsAppல வந்து பகிரச் செய்து, அத உலகம் முழுவதும் பகிர்வாங்க. ஆனா, அதனுடைய விளைவு அப்படின்னா யாருக்குமே தெரியாது. எல்லோருக்கும் ஒரு பயத்த உண்டு பண்ணுவாங்க. எல்லோரையும் அதில் கவனத்த திசை திருப்புவாங்க. ஆனால், அதனுடைய விளைவு, முடிவு அப்படிங்கிறத யாருமே கற்றுத்தர மாட்டார்கள். யாருமே பின்தொடர மாட்டார்கள். யாராவது பின்தொடர்ந்தால் தானே நாமும் சேர்ந்து பின்தொடரலாம் அப்படின்னு இந்த WhatsAppை பகிர்ந்தவர்களே அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். ஆனால் நம்மளுடைய டைகர் குழுமமானது, நம்மளுடைய டிண்டை பயிற்சியானது, நமது பிரபஞ்சம் அறக்கட்டளையானது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தை அள்ளித் தருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து டைகர் கிளப்பில் இணைந்துட்டாலே போதும், நடந்துட்டாலே போதும், பயணிச்சிட்டாலே போதும். ஒரு நாள் பயணிக்கலைன்னா கூட சில பேருக்கெல்லாம் ஒரு நாள் என்னுடைய குரல் கேட்கலைன்னா கூட அவங்களுக்கு வந்து அன்றைய நாளே சரியில்லாதது போல இருப்பதாக நிறைய பேர் வந்து கருத்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு பழக்கமா மாத்தணும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பழக்கமாக மாற்றணும். நான் எப்பொழுதும் சொல்வது போல அத ஒரு வழக்கமாக மாத்தணும். ஸோ கடைபிடிக்கணும். அத வந்து தொடர்ந்து செய்யணும். அது தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் எல்லாம் முனைப்போடு இருக்கிறோம், முன்னே நிற்கிறோம். நீங்களும் எங்களை பின்தொடர்ந்து வாருங்கள் அப்படின்னு தான் முதல் நாள்ல நான் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு செஷன் பண்ணிட்டு தான் இந்த நம்ம எட்டு நடை பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தொடங்கணும். ஸோ அந்த முதல் நாளில் சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். நம்ம வந்து நேர்மறை சிந்தனையாளர்கள். நம்ம வந்து நினைப்பது நடக்கும், நம்ம கேட்டது கிடைக்கும், நாம் என்ன எண்ணுகிறோமோ அது நடந்தே தீரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்துங்க. நீங்கள் மட்டுமல்ல, இந்த ஆரோக்கியம் உங்களுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கணும், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு கிடைக்கணும். இப்போ யாரேனும் உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்கள் கவனிக்கவே முடியல அப்படி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையர்களையும் நீங்கள் டைகர் கிளப்பில் இணைச்சி வச்சுட்டு நீங்களும் டைகர் கிளப்பில் இணைந்து பயணித்தீங்கன்னா போகணும். எல்லாருமே ஒரு குடும்பமாக நித்தம் நித்தம் அதை பற்றி நிறைய பேர் குடும்பம் குடும்பமாக பயணிக்கும் பொழுது சொல்லுவாங்க, எங்களுடைய குடும்பமே உங்களால் தான் இணைக்கப்பட்டுள்ளது, டைகர் கிளப்னால தான் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து டைகர் கிளப்பை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். அதன் வாயிலாக நாங்கள் வந்து எங்களுடைய உணவு என்ன, எங்களுடைய பயிற்சி நேரம் என்ன, எத்தனை முறை நடக்கிறோம், எங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, ஆனந்தம் எப்படி இருக்கிறதுன்னே விசாரிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
ஸோ நீங்களும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். அது உண்மை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது உண்மை. ஆனால் அதை எத்தனை பேர் வெளிப்படுத்துறீங்கன்னு தெரியல. சரி, இப்போ இடைவெளியில் வெளிப்படுத்த முயற்சிக்கலாம். நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நாம் தொடங்கின திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீருக்கு நான் பலமுறை பல்வேறு விதமாக சொல்லியிருப்பேன். ஆனால் அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது நாம் தண்ணீர் பருகணும். நிறைய பேர் கருத்தை பதிவிடுறதில்ல. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 200 குடும்பம் பயணிக்கிறோம் அப்படின்னா, கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான். ஒரு 20, 30, 40 நபர்களை தாண்டி புதியவர்கள் யாராவது கருத்து சொல்கிறாங்கன்னா, கருத்து சொல்வதே இல்லை. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். நாம் எப்படியோ பிரபஞ்சம் அப்படியே. நாம் நம்மளை யாரும் வாழ்த்தணும், நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நாம் பிறரை வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் தயாராக இருக்கணும். அதை விடுத்து நாம் கையை கட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, நம்மளை சுற்றி உள்ளவர்களும் கையை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு ஒரு உதவி அப்படின்னா எதுவுமே கிட்டாது. ஸோ நாம் தாராளமாக நம்ம பணம் காசுலாம் செலவழிக்கலை. டைகர் கிளப்பே அதுதான். பணம் காசுலாம் செலவழிக்கவே கூடாது. உங்களுடைய ஆரோக்கியமும் இலவசமாக கிடைக்கணும். உங்களுடைய புகழும் இலவசமாக கிடைக்கணும். ஸோ அப்போ நீங்கள் அது வாழ்த்துவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் வாழ்த்தணும். அன்றைக்கெல்லாம் ஒரு குழந்தையை வாழ்த்த சொன்னேன். பயணித்தவர்கள் அப்படிங்கிறவங்க 200 சில்லற நபர்கள். ஆனால் குழந்தையை வாழ்த்தியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான நபர்கள். ஸோ நம்மளுடைய மனம் ஏன் இப்படி இறுகி போயிருக்கிறது? நமது மனம் ஏன் இப்படி குறுகி போயிருக்கிறது? நீங்களாகவே முடிவு செய்து கொள்கிறீர்கள். நம்ம நடக்கலை, நம்ம நடக்காமல் ஆடியோ கேட்குறோம், நம்மளுக்கு நேரமே கிடைக்கல, இவங்களிடத்துல நம்ம டைப் பண்ணி நம்ம மாட்டிக்கிறக்கூடாது. நான் தொடங்கின காலத்தில் சொன்னது தான். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நம்ம எல்லாருமே தாயும் பிள்ளைகளாக பழகக்கூடியவர்கள். ஸோ யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு அன்னைக்கு தொடங்கும் பொழுது சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சொல்லுவேன். ஸோ இது ஒரு குடும்பமாக பயணிக்கும் பொழுது நமக்குள் எதற்கு ஒரு வெட்கம், எதற்கு ஒரு அசிங்கம்? நாம் நிச்சயமாக தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு நம்ம பயணிக்கணும். நாமளும் கருத்துக்களை பதிவிடுவோம், கமெண்ட் பதிவிடுவோம். நம்மளுடைய கமெண்ட்டை இவங்க படிக்கட்டும், மற்றவர்கள் படிக்கட்டும்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ உங்களுடைய வாழ்த்து செய்தியும் உங்களுடைய கருத்துக்களும் பிறருக்கு வழி காட்டுதலாக இருக்கும் பொழுது அது உங்களையும் வாழ்வாங்கு வாழ வைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இப்போது நம்ம தண்ணீர் பருகி முடிச்சிருப்போம். இப்போ கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம கமெண்ட்டில் என்ன பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி அப்படிங்கிறது, டைகர் கிளப்பில் நீங்கள் நேற்றைக்கு டிஏ ரிப்போர்ட் அனுப்பி விட்டீர்களா? டைகர் கிளப்பின் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஏ ரிப்போர்ட்டை நீங்கள் நேற்றைக்கு அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, நேர்மறை சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய 3 பேர்களை பட்டியலிடுங்கள். நேர்மறை சிந்தனையாளர் அப்படின்னு உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய 3 நபர்களை பட்டியலிடுங்கள். இதுதான் இரண்டாவது கேள்வி. நேர்மறை சிந்தனை அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக நினைக்கக்கூடியது. ஸோ பாசிட்டிவாக பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு உங்களிடத்தில் கேட்டால் டாப் 3யாக நீங்கள் எந்த 3 பேரை எழுதுவீங்க? ஸோ இதுதான் இன்றைக்கான இரண்டாவது கேள்வி. நேர்மறை சிந்தனையாளர் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய 3 பேர்களுடைய பேர்களை நீங்கள் பட்டியலிடுங்க. அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டே எல்லாருமே விடையளிங்க. நிறைய பேர் நடக்கிறீங்க, நிறைய பேர் பயணிக்கிறீங்க, நிறைய பேர் பலன் அடைகிறீங்க. டைகர் கிளப் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மனசில் நீங்கள் மானசீகமாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தருணம். ஸோ நிறைய பெரியவங்க கூட தட்டச்சு பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் என்னோடு பகிர்றாங்க. நானும் அவர்களோடு பழகுவதற்கும் நான் அவர்களோட எழுதியதை படிப்பதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பகிருங்கள். இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க, பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது புதியவர்களுக்கு மட்டும்தான். ஸோ மற்றவர்களெல்லாம் நீங்கள் தாராளமாக 42 நிமிட நடைக்கு வந்துடலாம். ஸோ ஒவ்வொரு நாள் நடையும் நமக்கு அதி அற்புதத்தை ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடியது. ஸோ தொடர்ந்து நடக்கணும்னு மட்டும் ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய இந்த ஆடியோவை கேட்குவாங்க.
ஆடியோவில் ஒரு அற்புதமான ஆடியோ ஒன்று காத்திருக்கிறது. வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு நம்மளுடைய பழக்கவழக்கங்களை மாற்றக்கூடிய ஒரு 10 நல்ல பழக்கங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஆடியோ காத்திருக்கிறது. ஸோ ஆடியோவுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டாம். ஆடியோ உங்களுக்காக காத்திருக்கும். நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆடியோவை கேட்க வாங்க. தொடர்ந்து நம்ம பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்மளுடைய அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். அதாவது 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸ்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக அந்த எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு கூடவே கூடாது, பயமுறுத்துதல் அப்படிங்கிறதெல்லாம் கூடவே வேண்டாம், நம்ம பேசவே வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்குள்ளும் நிறைய கேள்விகள். நம்ம மக்களுக்கு எப்போ தான் விழிப்புணர்வு உண்டு பண்ணுவது, எப்பொழுது தான் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அவங்கள கவனத்தை கொண்டு வருவது. நேர்மறை சிந்தனையிலே நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த நேர்மறை சிந்தனையின் வாயிலாக அவர்கள் எதை பெற்று விடுகிறார்கள், எத்தனை பேருக்கு அந்த நேர்மறை சிந்தனை இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது ஃபேமிலி டீம் சொல்லுவது போல் எதிர்மறை சிந்தனையாளர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு நம்ம அந்த ஒரு விஷயத்தை புகட்ட வேண்டும் அல்லவா, பயமுறுத்த வேண்டும் அல்லவா, பயமுறுத்தி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை திணிக்க வேண்டும் அல்லவா, ஆரோக்கியம் உள்ளே திணிந்தால் ஆபத்து அப்படிங்கிறது இல்லாமலே போய்விடும் அல்லவா, அப்போ நாம் ஏன் பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நான் அப்போ எடுத்த முடிவும் இப்போ எடுக்க போகிற முடிவும் எப்பொழுதுமே ஒரே முடிவு தான். முதல்லையே பிரபஞ்சம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ அதான். நாம் நம்மளுடைய ஆடியோவில் நிச்சயமாக நம்ம எதிர்மறை சிந்தனையை 8 நடை பயிற்சியில் கொடுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த இந்த விஷயமும் மக்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்களுக்கு அவர்களையே உணர வைக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. ஏன் நம்ம 8 நடை பயிற்சிக்கு பிறகு ஒரு காலை வேளையிலேயே, காலை வேளையா மாலை வேளையானுங்கிறத நாமளே முடிவெடுத்துக்கலாம். மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை நேரடியாக ஒரு ஜூம் மீட் பண்ணக்கூடாது. அந்த ஜூம் மீட்டில் நம்ம அந்த விஷயத்தை உங்களோடு பகிரக்கூடாது. நம்ம முன்னெல்லாம் நம்ம ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு நடத்துவோம் அல்லவா, ஸோ அதுபோல் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எனக்குள் சிந்தனை ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றின கருத்துக்களையும் தாராளமாக நீங்கள் எல்லாருமே இப்போ பகிருங்கள். இப்போது இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களிடத்தில் தான் நான் பகிர்ந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், காலையில் பண்ணலாமா, மாலையில் பண்ணலாமா, எந்த நேரத்தில் பண்ணலாம், எத்தனை நாளைக்கு ஒரு முறை பண்ணலாம், அது உங்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்குமா அப்படிங்கிறத. ஏன்னா 8 நடை பயிற்சி முடித்ததுக்கு பிறகு செய்யணும். அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாமளே ஒரு உந்து சக்தியாக இருப்பதற்கு இந்த வாய்ப்பாக இதை பயன்படுத்தலாம்ங்கிறத. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அது இங்கே கமெண்ட் பண்ணாலும் சரி, எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணாலும் சரி. ஸோ அதுதான் 1400வது நாளுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு அற்புத பரிசுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் சார்பில், எங்கள் சார்பில் உங்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்கள் சார்பில் இணைந்தவர்களும் உங்களை இணைத்து வைத்தவர்களும் தயாராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக கமெண்ட் பகுதியில் நீங்கள் பதிவிடுங்கள்னு சொல்லி தொடர்ந்து நம்ம ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் எண்ணியது நடக்கட்டும், கேட்டது கிடைக்கட்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இந்த ஆடியோ கொஞ்சம் லென்த்தியான ஆடியோ, அதி அற்புதமான ஆடியோ. அதில் பல பாயிண்ட்டுகள் சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம
தொகுத்து வழங்குவதற்கு இன்றைக்கி நேரம் இல்லை. ஆனால் நாளைக்கு அதை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்க போயிடும். ஸோ இப்போது நம்ம அந்த ஆடியோவை கேட்க போயிடும். வாருங்கள், அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஆடியோவோட முடிவுலே நம்மளுடைய 8 நடைப்பயிற்சியின் இறுதிக்கட்டமும் வந்துடும். ஸோ ஆடியோவை முழுமையாக கேளுங்க. நாளைக்கு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஹே காய்ஸ், நம்மள பல பேரு லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நமக்கு தேவையானதை ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நாம பார்த்து வியந்த சில மில்லியனர்ஸும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்புறம் வைப்ரேஷன் எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம மைண்ட்ல நானும் 4 மணிக்கு எழும்புறேன், 4 வாட்டி குளிக்கிறேன், எனக்கு ஒன்னும் நடக்கலையேன்னு பாபா படம் டயலாக் தான் மைண்ட்ல ஓடும். நம்மளால சின்ன விஷயத்த மட்டும்தான் அடைய முடியுது. ஆனா அவங்களும் அதே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் யூஸ் பண்றாங்க. அவங்க மட்டும் பெரிய விஷயத்த சாதிக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் அதை மட்டும்தான் அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டா நோ. அவங்க ஒரு சில ஹேபிட்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அப்படி அவங்க என்னெல்லாம் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றாங்க, அதை ஃபாலோ பண்ணி நாமளும் எப்படி பெரிய கோலை அடைய போறோம், இதெல்லாம் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஹேபிட்ஸ் ஆஃப் மில்லியனர் பீப்புள். இத ஒரு 6 ஹேபிட்ஸா லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஹேபிட் நம்பர் 1, மார்னிங் ஹேபிட்ஸ். இந்த மார்னிங் ஹேபிட்ஸ்ல நீங்க சில ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பிரேயர், எக்ஸசைஸ் இந்த மாதிரி. பட் இது கூடவே சேர்த்து ஜர்னலிங் அப்புறம் ரிவ்யூவிங் கோல்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் இதையும் ருட்டீனா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஜர்னலிங் பண்றது பத்தி பார்ப்போம். ஜர்னலிங்கிறது டைரி எழுதுற மாதிரி தான். நீங்க அன்னைக்கு செய்ய போற வேலைகள், ஒரு ஈவெண்ட், ஒரு உங்களோட எமோஷன்ஸ், இப்படி எதை பத்தி வேணாலும் எழுதலாம். இது வரைக்கும் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள்லயே சிறந்த கண்டுபிடிப்புன்னு ஓப்ரா வின்ஃப்ரே சொல்றது, ஒருத்தர் அவங்களோட பழக்க வழக்கத்துல சின்னதா ஒரு மேம்பாடை கொண்டு வந்தாலே அவரோட எதிர்காலத்தையே மாத்தலாம் அப்படிங்கிற கண்டுபிடிப்பு தான் அதுன்னு சொல்றாங்க. ஜர்னலிங் எழுதுறது என்னோட லைஃபையே மாத்திருச்சுன்னு நிறைய தடவை ஓப்ரா வின்ஃப்ரே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜர்னலிங் பண்றது உங்க லைஃபுக்கு எவ்வளோ யூஸ் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். உங்க லைஃபை மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜர்னலிங் பண்றது ரொம்பவே முக்கியம். அடுத்தது மார்னிங் ஹேபிட்ஸ்ல நம்ம பார்க்க போறது ரிவ்யூவிங் கோல்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ். உங்களோட கோல் இப்ப என்ன நிலைமையில இருக்கு அதை நீங்களே செக் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஊருக்கு போறதுக்காக பஸ்ல உட்காந்துருக்கோம். ஊர் பக்கத்துல வந்ததும் அடிக்கடி ஜன்னல் வழியா பார்த்து பார்த்து செக் பண்ணிட்டு இருப்போம், இடம் வந்துச்சா இல்லையான்னு. அதே மாதிரிதான் நீங்க உங்களுக்கு ஒரு கோல் வச்சிருக்கீங்க, அதுல டெய்லி நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்கன்னு நீங்களே பாருங்க. இதை டெய்லி மார்னிங் நீங்க ருட்டீனா கொண்டு வாங்க. அப்ப அன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு மைண்ட்ல கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது ஹேபிட் நம்பர் 2, டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம ஈஸியா மிஸ் பண்ற விஷயம் இதுதான், டைம் மேனேஜ்மெண்ட். பட் இதை ஃபாலோ பண்றதும் ரொம்ப ஈஸி தான். உங்க டெய்லி லைஃப்ல உங்களோட டைமை நீங்க மேனேஜ் பண்ணுங்க. அன்னைக்கு உங்களோட பிளான்ஸ் என்ன, அன்னைக்கு நீங்க என்ன வேலை செஞ்சு முடிக்க போறீங்க அப்படிங்கறத ஸ்கெட்யூல் பண்ணுங்க. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி மூலமா சொல்றேன் கேளுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரை தெரியலனா கூட ஆப்பிள் ஐபோனோட ஃபவுண்டர் தான் இவரு. அவருக்கே டெய்லி மார்னிங் ஒரு கேள்வி கேட்டுப்பாராம். இன்னைக்கு என் வாழ்க்கையோட கடைசி நாளா இருந்தா நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை செஞ்சு முடிப்பனா இப்படி கேட்பாராம். என்னடா காலையிலே இப்படி கேட்டுட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. அதுக்கு காரணம், அப்படி கேட்கும்போது அவருக்கு இருக்க அந்த ஒரு நாள் டைமை வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாராம். ஒவ்வொரு நிமிஷமும் பொக்கிஷம் மாதிரி தெரியுமா. அவரோட அன்னைக்கு இருக்க பிளான்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருவாராம். ஆக்சுவலா நம்ம லைஃப்ல கொஞ்சம் பாஸ்டுக்கு போவோம் வாங்க. நமக்கு 10th இல்ல 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் லீவ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம படிக்கிறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு 5 days லீவ்னா நம்ம 4 days ஃபுல்லா விளையாடிட்டு அப்புறம் படிச்சுக்கலான்னு ஜாலியா சுத்திட்டு இருப்போம். அந்த லாஸ்ட் டே வந்ததும் ஐயோ நாளைக்கு எக்ஸாம் ஆச்சே, சரி இன்னைக்கு படிப்போன்னு சொல்லி புக்கை எடுத்துட்டு உட்காருவோம். அன்னைக்கு ஃபுல்லா படிச்சுக்கிட்டு தான் இருப்போம். இப்ப அந்த 4 நாள் படிக்காம சுத்திட்டு இருந்தோமே, 5வது நாள் மட்டும் நமக்கு படிக்கணும்னு தோணுதே. அது காரணம் என்ன? ஏன்னா அதுதான் நமக்கு லாஸ்ட் நாள். அதனால நம்ம அன்னைக்கு ஒரு நாள்ல எல்லாத்தையும் முடிச்சே ஆகணும்னு மைண்ட் ஒரு தாட் வந்துடும். அதேதான் ஸ்டீவ் ஜாப்ஸும் பண்ணிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் லாஸ்ட் நாள்னு நினைச்சு அவரோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டே இருந்தாரு. சோ இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டைம்ங்கிறது நமக்கு இருக்கிற பெரிய பொக்கிஷம். அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருந்து யாரையும் அதை திருட விட்டுறாதீங்க. அடுத்தது ஹேபிட் நம்பர் 3, பர்சனல் டெவலப்மெண்ட். இதுல உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணலாம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம், உங்க பாடியை நல்லா பாத்துக்கிறதுக்காக ஜிம் எக்ஸசைஸ் இல்ல ஹோம் எக்ஸசைஸ் இந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட்ஸை வளர்த்துக்கலாம். குறிப்பா ரீடிங் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு 3 வார்த்தையில இலான் மஸ்க் சொல்லியிருப்பாரு. ஒரு இன்டர்வியூல இலான் மஸ்க் கிட்ட கேட்ட கேள்வி, நீங்க எப்படி இந்த ராக்கெட் சயின்ஸ்ல இவ்ளோ இன்வால்வ் ஆனீங்க? இப்படி கேட்டதுக்கு ஐ ரீட் புக்ஸ், அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லிட்டு போனாரு. எலான் மஸ்க் அவரோட டெய்லி ருட்டீன்ல 3 hour ஆச்சும் புக்ஸ் ரீட் பண்றதுக்கு ஒதுக்குவாராம். அதுதான் அவரை இவ்வளவு பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்க உதவியா இருந்திருக்கு. சோ நீங்களும் உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் ஹேபிட்ஸ்ல புக் ரீடிங்க கொண்டு வாங்க. உங்க கோல் ரிலேட்டடான புக்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. அதை டெய்லி ஒரு ஹேபிட்டா வளர்த்து படிங்க. அடுத்தது ஹேபிட் நம்பர் 4, சிம்பிள் லிவிங் அண்ட் ஃப்ரூகாலிட்டி. உங்க லைஃபை சிம்பிளா வாழ்ந்து பழகுங்க. இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்க ட்ரை பண்ணுங்க. சேஞ்சஸா உங்க லைஃப்ல growthல மட்டும்தான் இருக்கணும், உங்க கேரக்டர்ல அது இருக்கக்கூடாது. சிம்பிள் லைஃப் ஸ்டைலை பத்தி ஒரு லெஜண்ட் சொன்ன கோட் இருக்கு, ஐ பிலீவ் இன் லிவிங் சிம்பிளி அண்ட் கிவிங் பேக் டு சொசைட்டி.
இத சொன்னது யார் தெரியுமா? இப்ப ரீசெண்டா நம்மள விட்டு பிரிஞ்ச ரத்தன் டாடா சார் தான். பல கோடிக்கு அதிபதியா இருந்தும் டவுன் டு அர்த்தா வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரை பணக்காரர்னு சொல்றது அவர் வாழ்ந்த ஆடம்பர லைஃப் ஸ்டைலை வச்சு சொல்லல. அவர் இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு பண்ணிருக்காருன்னு பார்த்துதான் சொல்றோம். ரத்தன் டாடா அவரோட வெல்த்ல 60% டொனேட் பண்ணிருக்காராம். அது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கிருக்குன்னு சொல்றாரு. சோ எவ்வளோ பணம் வந்தாலும் சிம்பிளா இருக்கிறத அவரோட ஹேபிட்டாவே மாத்தினாரு ரத்தன் டாடா அவர்கள். இந்த ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க பயணம் என்னைக்கும் நின்னு போகாதுன்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. அடுத்ததா ஹேபிட் நம்பர் 5, பாசிட்டிவ் மைண்ட் செட். எல்லா ஹேபிட்ஸை விட மிக முக்கியமான ஹேபிட் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் தான். பிகாஸ் நம்ம மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும் வித்து. எஸ், எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன ஆக ஆசைப்படுறோமோ அதுவாகவே ஆகுறோம். சோ நம்ம மைண்ட் செட் கரெக்டா இருந்தாலே நம்ம கோல்ல 50% ரீச் பண்ணிடலாம். இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்ல 4 விஷயம் இருக்கு. அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் திங்கிங். உங்களை பத்தி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ். நம்மளால முடியுமா? நம்ம எப்படி இதை தாண்ட போறோம்? அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. இப்படியெல்லாம் நீங்க நினைக்காம, என்னால முடியும், நான் இதை அடைஞ்சே தீர்வேன், ஒரு கோலை செட் பண்ணா அதை நான் கண்டிப்பா முடிப்பேன் அப்படின்னு உங்க மனசுலயே சொல்லிட்டு இருங்க. உங்க ஆழ் மனசுல அதை பதிய வைங்க. நீங்க உங்க கோலை அடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்க போறீங்களோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி நீங்க ஃபுல்லா பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வர சின்ன சின்ன தோல்விகள் கூட உங்களுக்கு பெருசா தெரியாது. சோ நல்லதை மட்டுமே நினைங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது ரெசிலியன்ஸ். உங்களுக்கு விழுற சின்ன சின்ன ஸ்டெப் டவுன்ல இருந்து மீண்டு வாங்க. ஒரு நாள் நீங்க நினைச்ச மாதிரி அமையலையா, அடுத்த நாள் நமக்கானதுன்னு செட் பண்ணுங்க. அதுல இருந்து மீண்டு வாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல தான் கிவ் அப் பண்ணிடுறாங்க. தோல்விகள் உங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல, பெரிய பெரிய லெஜண்ட்ஸுக்கே நடந்திருக்கு. ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா ஒரு கோட் சொல்லிருக்காரு. Do not judge me by my success. Judge me by how many times I fell down and got back up again. அதாவது, என்னோட வெற்றியை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க, நான் எத்தனை தடவை கீழே விழுந்து மீண்டு எழுந்த இதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணுங்கன்னு பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் சொல்லியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க கீழே விழும்போதும் இவர் சொன்னதை ஞாபகம் வைங்க. நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லி எழுந்து ஓடுங்க. ஒவ்வொரு தடவையும் தொடர்ந்து இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹேபிட்டா மாறிடும். நம்ம எதுல ரொம்ப வீக் ஆகுறோமோ அதை உங்க ஹேபிட்டா மாத்துங்க. அப்படிதான் இந்த ரெசிலியன்ஸும். நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனைக்காகவும் நிக்க மாட்டீங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்ல 3ஆவதா நம்ம பார்க்க போறது கிராட்டிடியூட். நீங்க எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கீங்களோ உங்க மைண்டும் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கும். அதை நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். உங்க வாழ்க்கையில யார்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவி கிடைக்குதோ அவங்களுக்கு நன்றியோட இருக்கலாம். உதாரணத்துக்கு இயற்கைக்கு நன்றி சொல்லலாம், நீங்க சுவாசிக்கிற காத்துக்கு நன்றி சொல்லலாம், உங்க கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம், உங்க பேரண்ட்ஸ் இவ்ளோ நாள் உங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க அதுக்கு நன்றி சொல்லலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி சொல்லலாம். இப்படி நீங்க உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது உங்க மைண்ட் ஃபுல்லா பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் ஓடும். உங்க மைண்ட் பாசிட்டிவா இருந்தாலே நீங்க அடுத்து பண்ண போற வேலைகள் எல்லாம் ஒரு புத்துணர்ச்சியா பண்ணுவீங்க. சோ டெய்லி உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. சின்னதா ஒரு டைரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல டெய்லி நைட் உங்களுக்கு நடந்த பாசிட்டிவான திங்ஸ் மட்டும் அதுல எழுதி வைங்க. அடுத்தது பாசிட்டிவ் மைண்ட் செட்ல 4ஆவதா செலிப்ரேட் யோர் சக்சஸ். உங்களோட சின்ன சின்ன வெற்றியையும் கொண்டாடுங்க. உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க சில பேர், ஏன்டா இதெல்லாம் பெரிய விஷயமாடா அப்படின்னு. அது அவங்களுக்கு முக்கியமில்லாம கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன வெற்றி கூட உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு. சோ இந்த விஷயத்துல யாரையும் பார்க்காதீங்க. உங்க வெற்றியை நீங்க கொண்டாடுங்க. அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு அப்ரிசியேஷன். நீங்க அதை அடிக்கடி பண்ணும்போது உங்க ஆழ் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்தது எப்போ அதே மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ அது கிடைக்கிறதுக்காக ரொம்ப வேகமா உங்களோட கோலை நோக்கி போறது ஹெல்ப் பண்ணும். சோ உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. உங்க சின்ன வெற்றியா இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாம கொண்டாடுங்க. இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் ஹேபிட்ல இந்த 4ஆவது விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு பூஸ்ட் மாதிரி. உங்களுக்கு யாரோட அட்வைஸும் வேண்டாம், உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். உங்க கோலை நோக்கி போக உங்க ஆழ் மனசே உங்களுக்கு வழி பண்ணி கொடுக்கும். அடுத்ததா ஹேபிட் நம்பர் 6, ஃபினான்ஷியல் ஹேபிட். நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க இன்னொரு விஷயம் நம்மளோட பட்ஜெட்ல தான். நம்ம மந்த்லி எவ்வளோ சேவ் பண்றோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கா, இதுல ஒரு கிளியர் மைண்ட் தேவை. மந்த்லி ஒரு 30,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி வருது அப்படின்னா அதுல ஒரு 5% நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணணும். உங்க வீட்டோட மந்த்லி பட்ஜெட் உங்க சேலரிக்குள்ளதான் இருக்கணும். உங்க இஎம்ஐ எல்லாமே நீங்க வாங்குற சேலரிய தாண்டி போயிடாம பாருங்க. நம்ம தேவைக்காக செலவு பண்றோமா இல்ல ஆடம்பரத்துக்காக செலவு பண்றோமா அதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கோட்டே இருக்கு, he who buys what he does not need steals from himself. தேவையில்லாம நம்ம வாங்குற பொருட்கள் நம்மகிட்ட இருந்து நாமளே திருடுறதுக்கு சமம். நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அசெட்ஸா பர்ச்சேஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் அந்த ப்ராடக்டோட ரேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணதை விட அதிகமா இருக்கணும். ஆஃபர்ல கிடைக்குதுன்னு மொபைலு பைக்கு கார்னு வாங்குனீங்கன்னா அதோட ரேட்டு 1 இயருக்கு அப்புறமா ரொம்ப மோசமா குறையும். சோ நீங்க எந்த ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ஹேபிட்ல ரொம்ப முக்கியமானது மல்டிபிள் இன்கம். உங்க இன்கம் ஒரு இடத்துல மட்டும் இருந்து வரதை விட 2 இடம் இல்ல 3 இடமா இருந்தா உங்க லைஃபுக்கு அது யூஸா இருக்கும்.
ஒரு இன்கம் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கிற மணி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மத்த 2 இன்கம் சோர்ஸ் மூலியமா உங்களுக்கு மணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அதுவே ஒரு இன்கம் சோர்ஸ் வச்சிருந்தா தப்புன்னு கிடையாது. பட் அந்த ஒரு இன்கம் கட் ஆயிடுச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ண போறோங்கிறது தெரியாம உட்காந்துருப்போம். வேற பேக்கப்பும் இருக்காது. ஸோ உங்க இன்கம் மல்டிப்ளை பண்றதுக்கு பேசிவா ஜாப் பண்ணலாம், இல்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், இன்வெஸ்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட அதுல இருந்து 10 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பாருங்க. உங்களுக்கு பேசிவ் இன்கம் சோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வைங்க. பேசிவ் இன்கம்ல நீங்க உங்க எஃபர்ட்டை கொடுத்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே அது உங்களுக்கு லாங் டேர்ம் வரைக்கும் பே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும். ஸோ உங்க இன்கம் சோர்ஸ் மல்டிபிளா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் வெல்தியா மாற ஆரம்பிக்கும். நீங்க பாக்குற மில்லியனர்ஸ் எல்லாரும் இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி நாமளும் பெரிய மில்லியனர்ஸா ஆகணும். அதுதானே நம்ம கோலு. ஸோ அவங்க ஃபாலோ பண்ண இந்த ஹேபிட்டை நாமளும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடலாம். வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.